கிறிஸ்துக்குள் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று புது காலத்தில் 7ஆம் வாரத்திலே வியாழக்கிழமைக்கு நாங்கள் இன்று கால் பதிக்கின்றோம். அன்பார்ந்தவர்கள், இன்று இறை வார்த்தை உங்களை என்னையும் அழைத்து நிற்பது இறைவனுடைய அந்த பலத்தினை அல்லது இறைவனுடைய அந்த வரப்பிரசாதத்தினை, இறைவனுடைய பொறுமையை, இறைவனுடைய அந்த விசுவாசத்தினை நாங்கள் எவ்வாறு எங்களுடைய வாழ்க்கையில கையாளுகின்றோம். நாங்கள் நினைக்கிறோம், நாங்கள் பாவங்கள் செய்கின்ற பொழுது ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் எங்களை மன்னித்து எங்களை ஏற்றுக்கொள்ளுகிறார் என்று. அன்பார்ந்தவர்களே, அவர் எங்களை பார்த்து கொண்டிருக்கின்றார். நாங்கள் எவ்வாறு அவருடைய அந்த பலத்தினை அல்லது அவர் எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற அந்த சுதந்திரத்தினை நாங்கள் எவ்வாறு எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் உபயோகிக்கின்றோம். அதனை எங்களுடைய வாழ்க்கைக்கு நல்லதை செய்ய, நல்லவற்றை நாடுவதற்கு, நல்லவையை எங்களுடைய வாழ்க்கையிலே பின்பற்றுவதற்கு நாங்கள் எவ்வாறு அவருடைய அந்த வரப்பிரசாதத்தினை, கட்டளைகளை நாங்கள் உபயோகிக்கின்றோம் என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். நாங்கள் ஒவ்வொரு நாளும் நாங்கள் தீயவற்றையே நாடி செல்லுகின்றவர்களாக இருக்கின்ற பொழுது அவர் சொல்லுகிற, நான் உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் பாவங்கள் செய்வதற்கு உங்களுடைய கண்கள் காரணமாக இருந்தால் அந்த கண்களை பிடுங்கி எறியுங்கள் என்று சொல்லுகிறார். உங்களுடைய பாவங்களுக்கு, உங்களுடைய கீழே விழுதலுக்கு, பாவம் செய்வதற்கு தூண்டுவதற்கு உங்களுடைய கைகள் காரணமாக இருக்கின்ற பொழுது அந்த கைகளை வெட்டி எறியுங்கள் என்று சொல்கிறார். சின்ன குழந்தையை பார்த்து அந்த சின்ன குழந்தைக்கு காணப்படுகின்ற அந்த நற்குணங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே அந்த குழந்தையை பார்த்து நாங்கள் மற்றவர்களை மதிக்கக்கூடிய தாழ்ச்சி கொண்டவர்களாக எங்களை மாற்றி அமைத்துக் கொள்ள வேண்டும். அப்பொழுது இறைவனுடைய அந்த வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையில சொந்தமாகும், அவருடைய பொறுமை உங்களுடைய வாழ்க்கைக்கு சொந்தமாகும், அவருடைய அந்த பலம், அவருடைய வரப்பிரசாதம் அவருடைய வாழ்க்கைக்கு சொந்தமாகும். அப்படியானால் இந்த வரப்பிரசாதத்தினை இந்த நாளிலே வேண்டுவதோடு நாங்கள் இதனை பற்றி முழு நாளும் தியானித்து இறைவனுக்கு ஏற்றவர்களாக, பொறுமை உள்ளவர்களாக, தாழ்மை உள்ளவர்களாக, அவருடைய அந்த கொடுக்கப்படுகின்ற கட்டளைகளை சரியான முறையில் பின்பற்றியவர்களாக, அவருக்கு எதிராக செய்கின்ற பாவங்களை நாங்கள் குறைத்து நம்முடைய வாழ்க்கையிலே அவருக்கு முன்னுரிமை கொடுத்து வாழ்வதற்கு வர வேண்டுவோமாக.